வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரிச் டேட் புவர் டேட் புக்கோட சில முக்கியமான பாடங்கள். சத்தியமா சொல்றேன், பணத்தை பத்தி நீங்க யோசிக்கிற விதத்தையே இது மாத்த போகுது. வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். ஆமா, நீங்க படிச்சது கரெக்ட் தான். மாசம் மாசம் சம்பளம் வாங்குறது உங்களை பணக்காரர் ஆக்கவே ஆக்காது. கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். நாம சின்ன வயசுல இருந்து ஒரு ஃபார்முலாவோட தான் வளர்றோம் இல்லையா? நல்ல படி, ஒரு நல்ல வேலைக்கு போ. ஆனா இந்த ஃபார்முலாவுல ஒரு சிக்கல் இருக்கு. அதான் சம்பள பொறின்னு சொல்றது. ஸ்கூல் நமக்கு பணத்தை பத்தி என்ன சொல்லிக் கொடுக்க மறந்துடுச்சு. அதான் இப்ப பார்க்க போறோம். நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் முழுக்க முழுக்க நம்மள ஒரு நல்ல சம்பளம் வாங்குறதுக்கு தான் தயார்படுத்துது. நல்லா படிச்சா நல்ல வேலை கிடைக்கும், மாசம் மாசம் சம்பளம் வரும். இது ஒரு நல்ல ஸ்டார்ட் தான், சந்தேகமே இல்லை. ஆனா இது கதையோட ஒரு பாதி தாங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. அந்த மிஸ்ஸிங் பீஸ் என்ன தெரியுமா? அதான் இந்த கேள்வி. நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோமே, அந்த பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிறது எப்படின்னு நமக்கு யாராவது சொல்லிக் கொடுத்தாங்களா? இல்ல. இந்த ஒரு விஷயம் தெரியாததுனால தான் நம்மள் பல பேர் வாழ்க்கை பூரா பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். சோ இந்த ஓட்டத்துல இருந்து நாம எப்படி வெளியே வர்றது? அதுக்கு நம்ம பணத்தை பாக்குற நம்ம கண்ணோட்டத்தையே மாத்தணும். ஒரு புது மைண்ட் செட் தேவை. ரிச் டாட் புவர் டாட் நமக்கு கத்துக் கொடுக்கிற மிக முக்கியமான பாடம் அது இதுதான். இந்த ஒரு லைன்ல தான் மொத்த ரகசியமும் இருக்கு. பணத்துக்காக வேலை செய்யாதீங்க, பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைங்க. இதுதான் உண்மையான ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்கான சாவி. சரி, பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிறதுனா எப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். அதுக்கு நாம ரெண்டு விஷயத்த மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒன்னு சொத்து, அதாவது அசெட். இன்னொன்னு பொறுப்பு, அதாவது லயபிலிட்டி. ரொம்ப சிம்பிள். அசெட் அதாவது சொத்துன்னா எது ஒண்ணு உங்க பாக்கெட்ல பணத்தை கொண்டு வந்து போடுதோ அதுதான் அசெட். அவ்வளவுதான். அது தானா உங்களுக்கு வருமானத்தை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதுக்கு அப்படி ஆப்போசிட் தான் லியபிலிட்டி, அதாவது பொறுப்பு. இது என்ன பண்ணும்னா உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை வெளியெடுத்துக்கிட்டே இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா இது உங்க செலவை அதிகமாக்குற ஒரு விஷயம். இங்க பாருங்க, எவ்வளவு சிம்பிளா இருக்கு. சொத்து உங்க பாக்கெட்குள்ள பணத்தை போடுது, பொறுப்பு உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்குது. இந்த ஒரு சின்ன வித்தியாசத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், உங்க லைஃப்ல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் டிசிஷனும் மாற ஆரம்பிச்சிடும். அப்போ செல்வம் சேர்க்கறதுங்கிறது ஏதோ ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. அத பணத்தோட ரூல்ஸ கத்துக்கிற ஒரு கேம். எது அசெட் எது லயபிலிட்டின்னு பிரிச்சு பார்க்க தெரியுது பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் ஃபினான்ஷியல் ஐக்யூ. சரி, இந்த அசெட் லயபிலிட்டிலாம் தியரியா கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா ரியல் லைஃப்ல இதை எப்படி பாக்குறத வாங்க சில சிம்பிள் உதாரணங்களோட இதை புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த டேபிள நல்லா பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு வாடகை வருதுன்னு வச்சுக்கோங்க. அது மாசம் உங்க பாக்கெட்டுக்கு பணத்தை கொண்டு வருது. அப்போ அது ஒரு அசெட். அதே மாதிரி ஸ்டாக்ஸ்ல இருந்து வர டிவிடெண்ட் இல்லனா லாபமா ஓடுற ஒரு பிசினஸ், இது எல்லாமே அசெட்ஸ் தான். இப்போ அப்படியே பொறுப்புக்கு வருவோம். நீங்க இஎம்ஐல ஒரு கார் வாங்குறீங்க. அதுக்கு மாசம் இஎம்ஐ கட்டணும், பெட்ரோல் போடணும், சர்வீஸ் பண்ணணும். இப்படி அது உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால அது ஒரு லயபிலிட்டி. இதுதான் முக்கியமான வித்தியாசம். பணக்காரங்க அசெட்ஸ வாங்கி குவிக்கிறாங்க, மத்தவங்களோ லயபிலிட்டிஸ வாங்கிட்டு அது அசெட்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. இந்த ஒரு சிம்பிளான ஐடியா பணத்தை பத்தி நீங்க பாக்குற விதத்தை கொஞ்சமாவது மாத்திருந்தா இந்த முயற்சிக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப அவசியம். கடைசியா நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். ஒரு நிமிஷம் கண்ண யோசிங்க. உங்ககிட்ட இருக்கிறதுல எது அசெட் எது லயபிலிட்டி? இப்ப சொல்லுங்க, உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்தா இல்ல நீங்க இன்னமும் பணத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.